என்ன நாராயணா புதுசா இந்த பக்கம் வந்திருக்க? விவசாயம் இல்லாம இப்பவே சுத்துப்பட்டு கிராமத்துல 6 விவசாயிங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. கேள்விப்பட்டேன். மழை இல்ல, என்ன செய்ய முடியும்? ஏரி தண்ணி பாசனத்துக்கு இருந்தா விவசாயம் நல்லா நடக்கும் பாருங்க. அதுக்காகத்தான் நான் ஏய், கொட்டாம்பட்டி வைன் ஷாப்புங்களுக்கு சரக்கு சரியா போலையாமே. அடுத்த மாசம் சரியா அனுப்பிச்சு வைங்க. ஓகே சார். வேற என்ன விஷயம் நாராயணா? தண்ணி இல்லாம விவசாயிங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்கிறத தவிர வேற என்ன சொல்ல போறேன்? ஏய் அண்ணா, வெயில் காலம் வரப்போகுதுடா. ராத்திரி முழுக்க வேலை செஞ்சு ஜில்லா மொத்தமா சரக்கு அனுப்பிச்சு வைங்க. அந்த ஏரி விஷயத்துல ஏய், கொஞ்சம் அந்த ஏரி எந்த? அந்த ஏரியில வர தண்ணியை வச்சுதான் இதெல்லாம் தயார் பண்றோம். இன்னொரு தடவை அந்த ஏரிய பத்தி என்கிட்ட பேசுறதுக்கு வெட்டி போட்டுருவேன். ஓ ஏய் போடா. சொந்த ஊரை விட்டுட்டு 2 புள்ளைங்களையும் கூட்டிக்கிட்டு நீ எங்க போவ, என்ன செய்வ? நான் சொல்றதை கேளுமா. இங்க இருந்து மட்டும் என்ன செய்ய போறோம் நாராயணனே? விவசாயத்தை நம்பி வாழணும். அது பலிக்கலன்னா பூச்சி மருந்த குடிச்சிட்டு குடும்பத்தோட சாகணும். எப்படியாவது அந்த ஏரியில இருந்து நம்ம வயலுக்கு தண்ணியை கொண்டு வந்துடலாம். நான் சொல்றதை கேளுமா. 15 வருஷமா அந்த நம்பிக்கையிலே வாழ்ந்து வாழ்ந்து செத்து போயிட்டாரு. இன்னும் அதை நம்புறீங்க? வாங்க. அம்மா அம்மா சொல்ற கேளுமா, நில்லுமா. 520. வெக்கமல்ல, மாறவே மாட்டியா நீ? ஊர்க்காரங்கள காலி பண்ணிட்டு போறாங்களே, அதுக்கு ஒரு கணக்கு வேண்டாமா? இதுல வெக்க எதுக்கு? என்ன நான் சொல்றது? அப்போ ஒண்ணு பண்ணுங்க, எல்லாரையும் ஊரை விட்டு போகாம தடுங்க, கணக்கு குறையும். எனக்கு மாப்பிள்ள பாத்துருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஒரே டார்ச்சரா இருக்கு. என்னடி ஆர்டர் பண்ணலாம்? அதாண்டி பாத்துட்டு இருக்கேன். என்ன ஆர்டர் பண்றது? சர்ப்ரைஸ். இந்தியால உள்ள பில்லியனர்ஸ் அவங்களோட வாரிசுகளை பத்தி ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. அதுல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. யாரிடி? ஹர்ஷா. ஹர்ஷடி. ஆர் இண்டஸ்ட்ரீஸ் ரவிகாந்த் சாரோட பையன் கிட்ட எவ்வளவு சிம்பிளா பழகுறாரு பாத்தியா? இட்ஸ் அன்பிலீவபிள், ரைட்? Is something wrong? No, nothing. அப்புறம் எதுக்கு அவாய்ட் பண்ற? ஒண்ணும் இல்ல, வேற வேலையா கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அவ்வளவுதான். ஷியோர்? யா. சாரு, ம்? ஐ லவ் யூ. லைஃப்ல இன்ட்ரெஸ்டிங்கா இது வரைக்கும் எதுவுமே இல்லை. டேஸ் அண்ட் இயர்ஸ் அப்படியே கடந்து போயிடுச்சு. ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். டு பி ஆனஸ்ட், ஒவ்வொரு நிமிஷமும் அற்புதமா இருக்கு. 2 பேரும் ஒரே மாதிரி சிந்திக்கிறோம், ஒரே மாதிரி சிரிக்கிறோம், ஒரே மாதிரி ஃபீல் பண்றோம், ஒரே மாதிரி இருக்கும். உண்மையிலேயே ஒன்னாயிட்டா சந்தோஷமா இருக்கும் சாரு. நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்க முடியாது, எப்பவும் இருக்கவும் மாட்டோம். உன்னோட ஊரை பத்தி தெரியுமா உனக்கு? தெரியாது. சொந்த ஊரோட மண் வாசனை கூட தெரியாம வளர்ந்தவன் நீ. தேவர்கோட்டை கிராமம் தான் உன்னோட ஊரு. உனக்கு எப்படி தெரியும்? எங்க ஊரு? நான் பிறந்ததும் அந்த ஊர் தான்.
பிறந்து வளர்ந்த சொந்த ஊரை விட்டுட்டு கோடிகள் சம்பாதிச்சதுமே பூர்வீக மண்ணை மறந்து போன பணத்திமிர் பிடிச்ச ரவிகாந்தோட பையன்தான் நீ. ஊரையே காவல் காத்து சொந்த மண்ணை தெய்வமா மதிக்கிற நாராயணனோட பொண்ணுதான் நான். நாம என்னைக்குமே ஒண்ணு சேர முடியாது. நம்ம 2 பேரோடது வேற வேற உலகம். டேஸ் அண்ட் இயர்ஸ் அப்படியே கடந்து போயிடுச்சுன்னு சொன்னேன். நாம 2 பேரும் பழகின நாட்கள் கூட அப்படிதான் ஜஸ்ட் கடந்து போயிடுச்சு. இந்த மாதிரி ஹர்ஷா. ஷாக்கிங் கார்த்திக். கம்பெனி போட்ட டெண்டருக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கல. யாரோ நம்ம தரப்புல போட்ட 2வது டெண்டருக்கு கிடைச்சிருக்கு. அந்த 2வது டெண்டர் போட்டது யாரு அண்ட் why? அதான் எனக்கும் புரியல. உனக்கு கூட தெரியாத மாதவன்? ஹர்ஷா தான் சார் போட்டாரு. சடனா ஒரு நாள் என்கிட்ட வந்து இந்த கான்ட்ராக்ட் விஷயமா யாருக்கும் தெரியாம 2வதா ஒரு டெண்டர் போடணும்னு சொன்னாரு. அதான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க சார். ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு யோகா பண்றத பத்தி சொல்லி தர போறேன். கவனமா கேளுங்க. ஹர்ஷா, நமக்கு கிடைக்காத நினைச்ச கான்ட்ராக்ட் நமக்கே கிடைச்சிருக்கு உன்னால. சரி, 2வது டெண்டர் எதுக்காக போட நினைச்ச? உங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் கிடைக்கணும்னு ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க. அவங்கள அதை அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. நம்ம கம்பெனி போட்ட டெண்டர் கோட் பத்தி தகவல் போயிடுச்சுன்னு சஸ்பெக்ட் பண்ணேன். அது உண்மையாயிடுச்சு. நம்ம கம்பெனில இருந்து தான் டிப்பு போயிருக்கு. நம்ம கம்பெனில இருந்தா யாரு தெரியல. பணத்துக்கு ஆசைப்பட்டவன் எவனாவது பண்ணிருப்பான். அதான் கான்ட்ராக்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. இதுதான் கேப்பபிலிட்டி ஹர்ஷா. நீ மனசு வச்ச எதையும் சாதிப்பேன்னு எனக்கு தெரியும். ஆபீஸுக்கு வராமலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமலே இதை சாதிச்சிருக்கீங்கன்னா இமேஜின். இஃப் யூர் த பாஸ் யூ கேன் டூ வண்டர்ஸ். இட்ஸ் டைம் ஹர்ஷா. எனக்கு கொஞ்சம் டைம் வேணுங்க. எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். டேக் யூர் டைம். உனக்கு பிடிச்ச எந்த இடத்துக்கு வேணாலும் போ. என்ஜாய், ரிலாக்ஸ். ஆனா திரும்ப வந்து ஐ எம் ரெடின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு போதும். ஹாய் ஹர்ஷா. ஹே, குட் ஜாப், வெல் டன். ஆபீஸ் சீக்ரெட் உன் மூலமா லீக் ஆச்சுன்னு ஃபேமிலிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? நீ பண்ண வேலைக்கு அத்தையும் மாமாவும் அவமானப்பட்டு வேதனைப்படுவாங்க. டோன்ட் பிளே வித் ஃபேமிலி. உனக்கு என்ன வேணும்? அவர் நாற்காலியா? அதை பறிக்கலான்னு பார்த்தா கிடைக்காது. உழைச்சி அடையணும் கார்த்திக். நேத்து வரைக்கும் அந்த கான்ட்ராக்ட் நமக்கு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அவன் ஃபேமிலியில இருந்தே ஒருத்தனை விலைக்கு வாங்கி டெண்டரை கம்மியா தானே கோட் பண்ணான். அதுக்கப்புறமே எப்படி மிஸ் ஆச்சு? அவனுக்கு ஒரு மகன் இருக்கானா? கான்ட்ராக்ட் விஷயத்துல அவங்க அப்பாவை நாம வார்னிங் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவன் டெல்லிக்கு போய் நம்ம ஐயாவை வார்ன் பண்ணிருக்கான். உங்க வரைக்கும் இந்த விஷயம் போகாம என்ன ஹேண்டில் பண்ண சொன்ன. பசங்களை கூட்டிட்டு போன. அவன் சிங்க மாதிரி அழுங்காம குலுங்காம எவ்வளவு ஸ்டைலா பினிஷ் பண்ண தெரியுமா? யாருக்கும் தெரியாம 2வது டெண்டரை போட்டது அவன் தான். அவன் எனக்கு வேணும், இப்பவே வேணும். வா வா வா, வந்து காட்டு.